இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் கிரஷிங் ஆன் யூ 2 எனர்ஜி இங்க இருக்கு. 2 பேர் உங்க மேல கிரஷ்ஷா இருக்காங்க. யார் என்ன எண்ணத்தோட உங்ககிட்ட இந்த மாதிரி அனுபவிச்சுட்ருக்காங்க, இல்லைனா வந்து அது வந்து அப்சஷனா, அட்ராக்ஷனா, இல்லைனா வந்து அது உங்களை எந்த விதத்திலயாவது பாதிக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். செக் வித் த ஸ்டார் சீட் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து ஹூ இஸ் கிரஷிங் ஆன் யூ. நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் யாருன்னு பார்க்கலாம். 2% இருக்காங்க ஃபார் ஷுர். நீங்கள் பார்க்குறது யாருன்னு தெரியாது. இந்த பர்சன் வந்து யாருன்னு சொன்னால் ஒரு கோழைத்தனம் நிறைஞ்ச ஒரு எனர்ஜி நான் இங்கே பார்க்குறேன். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா சுய முடிவு எடுக்க தெரியாத ஒரு ஒரு பர்சன். அவங்களால சுயமாக முடிவெடுக்க முடியாது. அவங்கள பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா 2 எனர்ஜி. அவங்களுக்கு மேலே இருக்க ஒரு எனர்ஜி, இந்த பார்த்திங்கன்னா ரூஸ்டர் எனர்ஜி. இந்த கார்டு நீங்கள் அடிக்கடி இந்த ரீடிங்கில் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். மேபி நிறைய பேர் வந்து அடுத்தவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண விட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அவங்க வந்து ரொம்ப சுமக்க முடியாமல் ஒரு சுமையை, அதுவும் மலை மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு இந்த சுமையை சுமக்கிறது. இருந்தாலும் வேலை வழியில் சுமந்துட்டு போகிறாங்க. ஆனால் தூரமாக இருந்து உங்களை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க, இல்லை ரசிச்சிட்ருக்காங்க. மேபி உங்களோட காதலை அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு, ஐ மீன் அவங்க உங்கள் மேலே வச்சுட்ருக்க காதலை சொல்லாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்களோட சுதந்திரம் அவங்க கைகளில் இல்லை, மொமெண்ட் டு மொமெண்ட். இதுக்கான காரணம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த நொடியில் மட்டும் வாழ்ந்துட்டாங்க வாழ்க்கையை. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கல. அவங்க சில விஷயங்கள் செஞ்சால் இந்த காதல் என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இல்லை. இல்லைனா அவங்க வாழ்க்கையவே அவங்க வந்து இழந்துட்டாங்க. இந்த நொடி பொழுது மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நொடியில் வாழ்வு, எதை பற்றி யோசிக்கல. பாஸ்ட்டும் பற்றி அக்கறை இல்லை, ஃப்யூச்சரை பற்றி அக்கறை இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப எதையுமே யோசிக்காமல் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க வெறும் காலோட தாவி தாவி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து தாவரத்தை விட்டாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. அது அந்த நிலைமை தான் இவங்களுக்கும். இந்த நொடி பொழுது மட்டும்தான் அவங்க சமாளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையே வந்து இந்த 2 எனர்ஜியை சமாளிக்கிறது தான் இருக்கே தவிர, காதல் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறதுல இல்லை. ஏன்னா இவங்க வந்து நிச்சயமாக தே ஆர் ஹேவிங் தட் க்ரஷ். உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது, காதல் இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, பப்ளிக்காக சொல்ல முடியாது ஃபார் ஷுர். இப்போதைக்கு இந்த இந்த நொடி பொழுதில் அவங்களால வந்து காதல் உங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியுமா அப்படின்னா இம்பாசிபிள். அது வந்து என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த பர்சன் வந்து இந்த நொடி இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படி தான் இருக்குது இந்த இந்த பர்சனோட எண்ணம். ஆனால் தூரமாக இருந்து உங்களை ரசிச்சிட்ருக்காங்க. இல்லைனா உங்கள் மேலே இருக்க காதல், அந்த க்ரஷ் அது மாறவும் இல்லை. அதனால் ஒரு சீக்ரெட் டீல் உங்கள் கூட போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம், இந்த இந்த எனர்ஜிக்கு தெரியாமல். அந்த அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா காம்ப்ரமைஸ். இந்த காம்ப்ரமைஸ் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கிளிட்ரின்னு கூட சொல்ல முடியாது, இந்த மாய உலகத்துலேருந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றுவீங்க. ஏன்னா இந்த காதல் அவங்கள காப்பாற்றும். இல்லைனா அவங்களோட எனர்ஜி, உங்களோட சப்போர்ட் இருந்தால் அவங்களால இந்த இந்த மொமெண்ட் டு மொமெண்ட் அந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வந்து ஒரு நிரந்தரமான காதல் வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து ஒரு நிரந்தரமான காதல் வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கான நம்பிக்கை. பட் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கீழ்த்தரமான கான்ட்ராக்ட். அது வந்து ரொம்ப லீகல்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப நேர்மையாக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ரொம்ப சீக்ரெட்டாக, ரகசியமாக, யாருக்கும் தெரியாமல் லைக் ஃப்ளிங்காக வச்சுக்கிறது. இல்லைனா வந்து ஒரு சைட் பீஸாக இப்போதைக்கு நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களால இந்த பாரத்தை சுமக்க முடியல. அவங்களுக்கு ஏதோ ஒரு துணை வேணும், இல்லைனா ஏதோ ஒரு வழிகாட்டுதல் வேணும். அந்த வழிகாட்டுதலாக இருப்பீங்க அப்படின்றது அவங்களோட எண்ணம். பட் அது வந்து உங்களுக்கு சிறந்தது இல்லை. இன்னொரு பர்சன் உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிறது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், கம்ப்ளீஷன். அவங்களோட பசில் பீஸ் நீங்கள் தான். அவங்களோட 6 சக்கர, ஐ மீன் அந்த இன்ட்யூஷன், அவங்களோட அந்த பசில் பீஸ், அவங்கள நிறைவடைய செய்கிற அந்த ஒரு விட்டு போன ஒரு பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ரொம்ப நாளாக அவங்களுக்கு ரொம்ப குழப்பம், என்னமோ நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் வந்த தென்றல் நீங்கள் தான். ஆர்டினரினஸ், இந்த பர்சனுக்கு ரொம்ப ஆர்டினரி வாழ்க்கை தான் ரொம்ப பிடிக்கும். மேபி அவங்க எப்படி வேணால் இருக்கலாம், ரொம்ப வசதியாக இருக்கலாம், எந்த வாழ்க்கை வேணால் வாழலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வி ஆர் த வேர்ல்ட். நீங்கள் 2 பேரும் சேர்ந்த ஒரு உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்க உலகம், அவங்களுக்கு நீங்கள் தான் அவங்க உலகம், அவங்களுக்கு நீங்கள் தான் உலகம். கரெக்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் தான் அவங்களோட உலகம், அவங்க தான் அவங்களோட உலகம். அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு நிறையா விஷயங்கள் தடைகளாக வரும். பட் அந்த தடைகள் அவங்களால தாண்டி வர முடியும். தடைகள் சேர்ந்து தான் இந்த காதல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ரிபல். நீங்கள் ரொம்ப ரிபல்னு அவங்க நினைக்கிறாங்க. ரிபல் அப்படின்னா எல்லாத்தையும் எதிர்த்து போகிறது, தனக்கு சரின்னு பட்டா அதுக்காக சண்டை போடுறது. இட்ஸ் லைக் அ வாரியர் எனர்ஜி. இந்த காதல் அவங்களுக்கு அப்படி தான். இந்த காதலுக்காக எதையும் செய்வாங்க. காலில் சங்கிலி கட்டுறாங்களா உடைச்சிருவாங்க,
பாம்பு சுற்றுதா பாம்போட கழுத்தை அப்படியே உடைச்சிடுவாங்க. அவங்க கழுகு. பாம்பு வந்து கழுகுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க உயர பறப்பாங்க. ஸோ இந்த பர்சன் உங்களை நேசிக்கிறது மட்டும் கிடையாது. இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுட்டு அலாதி மரியாதை. இட்ஸ் லைக் இந்த லவ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த எனர்ஜியில் நோ லவ். இது வந்து அவங்களோட சுயநலம் தான் இங்கே நான் பார்க்குறேன். இங்கே அவங்க உங்களை வந்து அவங்கள முழுமையாக பார்க்குறாங்க, அவங்க முழுமையாக உணர்றாங்க அப்படின்னா இந்த காதல் மூலம் தான் உணர்றாங்க. இல்லைனா நீங்கள் அருகாமையில் இருக்கும்போது தான் உணர்றாங்க. இந்த இன்ட்யூஷன் நான் சொல்லலை. 6 சக்கரா பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சைலன்ஸ். அவங்க அமைதியாக இருக்கும்போதெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வர்றது நீங்கள் தான். அந்த அமைதியை நீங்கள் தரீங்க. அதுதான் முக்கியம் ரொம்ப வாழ்க்கைக்கு. அந்த வாழ்க்கையில் அவங்க அமைதியாக இருக்க நொடிகள் எல்லாமே எது ஞாபகம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த காதல். ஸோ இது வந்து ரொம்ப தெய்வீகமான காதல், இல்லைனா வந்து டிவைன்லி கைடட் ப்ரொடெக்டட் லவ். இது வந்து காம்ப்ரமைஸ் அங்கேயும் ஆல்ரெடி இருக்குது. அந்த காம்ப்ரமைஸ் தான். ஸோ 2 எனர்ஜி உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த எனர்ஜி அந்த எனர்ஜின்னு பார்க்கல. நான் வந்து இது உங்களோட கைடன்ஸ்க்கு தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு சுச்சுவேஷன். உங்களுக்கே தெளிவாக தெரியும் எது வந்து உங்களோட உண்மையான காதலாக இருக்கும்னு. டெவில் அட்டாச்மெண்ட் சொல்லலைன்னா இந்த பர்சன் உங்களை வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட்டில் கோத்து விட ட்ரை பண்ணாங்க. திஸ் இஸ் த எனர்ஜி. ஸோ இந்த பர்சன் நீங்கள் நம்பக்கூடாது. இதனால் பப்ளிக்காக காமிக்க முடியாது. இங்கே எனக்கு கவர் பண்ணுற அளவுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை. சரி, இது வந்து டெவிலிஷ் எனர்ஜி. ஸோ இந்த பர்சன் கிட்ட போய் மாட்டினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் இப்படி தான் செதஞ்சு போகும். ஸோ இட்ஸ் அ வார்னிங். பாருங்கள் எவ்வளோ நெருப்பு எரியுது, புகை எரியுது. இட்ஸ் லைக் அவங்க ஒரு சங்கிலியில் மாட்டிட்ருக்காங்க. அந்த சங்கிலியில் உங்களையும் கோத்து விட்டா துணை தேடுறாங்க அவங்களோட வாழ்க்கையை. அவங்க வாழ்க்கை போயிடுது. ஸோ உங்கள் வாழ்க்கையும் கோத்து விட்டுட்டா உங்கள் வாழ்க்கையும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல மனசு. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க அங்கே போனால் நீ செத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிடுங்க. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு துளி நன்மை கூட கொண்டு வர போகிறதில்ல. இந்த சைடு இருக்க பர்சன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஏன்னா இது வந்து ஏன் நடக்குது அப்படின்னா 3 ஆஃப் பென்டிகல்ஸ். அவங்களோட கரியரில் பிளாக்கேஜ். அவங்களால முன்னாடி போக முடியல. அவங்க வந்து எப்படி இந்த பர்சனோட கேரக்டர் அப்படின்னா அந்த நொடி பொழுது வாழ்கிறது. ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு மனுஷனில் போட்டு அவங்க வந்து அவங்களோட கரியரை அவங்க சரியாக பேலன்ஸ் பண்ணல. இப்போ கரியரில் அடி வாங்குறாங்க. ஸோ உங்களோட துணை மேபி நீங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம். உங்களோட சப்போர்ட், உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஆர் த ட்ராப் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மின்றீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க வாயை மூடிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. 4 ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணாலோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் வர ட்ரை பண்ணோம் பிரபஞ்சம் சொல்கிறாங்க படுத்து தூங்கிட்டு அப்படின்றாங்க. நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரவங்க. இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த பர்சன் எந்த தடை இருந்தாலும் உங்களை வந்து மீட்டிங் இருந்து எடுத்துகிட்டு போவாங்க. 4 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தூங்கிடுங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீ ஃபோனெல்லாம் பேச தேவையில்லை, யார்கிட்டையும் பேச தேவையில்லை, கொஞ்சம் தூங்குறையா அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத ஏதாவது வம்பில் போய் மாட்டிக்க கூடாதுன்னு பிரபஞ்சம் நினைக்கிறாங்க. உங்கள் பர்சன் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 ஆஃப் கப்ஸ். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வாக்கவே பண்ணணும். இந்த டெவில் எனர்ஜிலேருந்து நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சம் மேலேருந்து வேகமாக கை தட்டியப்பா நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ செஞ்சுட்ட சமத்து பொண்ணு அப்படின்றாங்க. நான் பொண்ணுன்னு சொல்கிறேன். இங்கே ஃபெமின் எனர்ஜி இருக்கனால எது எப்படி பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பர்சனை பற்றி தெரியும் நல்லாவே. ஸோ நீங்கள் ஒன்றும் முட்டாலே இல்லை. அதுதான் இங்கே ஏஸ் ஆஃப் சோர்ஸ் சொல்லிட்டு பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் பாட்டம் டெக்கில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன காத்துட்ருக்குன்னு. அதனால தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. இந்த பர்சனை போய் காப்பாற்றுறதோ இல்லை இந்த பர்சனுக்கு போய் உதவி செய்யறதோ உங்கள் ஐடியாவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்கள் மனசு ரொம்ப காயப்பட்டு 10 ஆஃப் சோர்ஸ். இதுக்கு மேலே உன்னால் துரோகம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வழிஞ்சு வந்த ரத்தத்தில் ஒரு பூ முளைச்சிருக்கு. உங்களால் இப்போ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த பெண்ணோட உடம்புலேருந்து வழிஞ்சு வந்த ரத்தத்தில் இந்த செடி, இந்த ரெட் கலர் பூ பூத்துருக்கு. ஸோ அப்படி தான் அவங்க வந்து உங்களை முதுகில் குத்தியாச்சு, பண்ணுற துரோகம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப வரத்துக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இதில் பூத்த பூ தான் இந்த காதல். இந்த பர்சனுக்கு உங்களோட வழி என்னன்னு தெரியும். என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து இந்த வழியை ஏற்றுக்கிட்டீங்க. ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்க. இந்த உங்களோட கை இதை காட்டுது. இதை வந்து என்னை பார்க்க சொல்கிறாங்க பிரபஞ்சம். பாரு இங்கே வந்து உனக்கு காத்துட்ருக்கு. இந்த வழி வந்து உனக்கு தேவையான வழி. இந்த வழியிலேருந்து தான் இந்த ஞானம் உங்களுக்கு பிறந்திருக்கு. 10 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்களோட கஷ்டம் வீண் போக போகிறதில்ல. உங்களை போற்றி பாதுகாத்து உங்களை செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க. 6 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நீங்கள் இந்த பர்சன் கிட்டேருந்து விலகி வந்துட்டீங்க.
எயிட் ஆஃப் கப்ஸ் இங்கேயும் அதே தான், இங்கே தான். மேபி உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களை வந்து இல்லை உங்களோட ஸ்பிரிட் டீம் உங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. 5 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அஹ், ரொம்ப இப்பவும் கூட இந்த பர்சனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் இன்னுமே இந்த பர்சனுக்கு வந்து ஒரு மாய உலகம் இருக்குது. அவங்களால சரியாக யோசிக்க முடியாது. உங்களோட காதல் 9 ஆஃப் கப்ஸ் உங்களோட விஷ் இந்த காதலாக இருக்க பட்சத்தில் பிரபஞ்சம் சொல்லாங்க அந்த விஷ் ஆல்ரெடி கிராண்டட். உங்கள் வாழ்க்கையில் இந்த காதல் நிச்சயமாக வந்து சேரும். இந்த பர்சன் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க தூங்கிடு. நீ ஏற்கனவே வாங்கின பண்ணு போதும், புதுசாக எந்த பண்ணு வாங்க தேவையில்லை. ஆல்ரெடி 10 ஸ்பாட்ஸ் உங்கள் 10 கத்தியும் உங்கள் முதுகில் குத்தியாச்சு. உங்கள் முதுகில் இல்லை, முன்னாடியே குத்தியாச்சு. ஸோ 10 கத்தியும் வாங்கிட்டேன், இனிமேல் வாங்கிறதுக்கு கத்தி ஒன்றும் கிடையாது. அந்த 4 தூக்கி போட்டு மீதியை தூக்கி வச்சுட்டு தூங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 4 தான் இருக்குது. ஸோ 6 கத்தி நீங்கள் ஆல்ரெடி பிடுங்கிட்டீங்க. இந்த 4 கத்தியும் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்குது. அதில் 2 கத்தி இங்கே இருக்குது, 2 கத்தி இங்கே இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டட் ப்ரொடெக்ஷன். இது வந்து உங்களோட ரொம்ப சொன்னாங்க போதும், ஆல்ரெடி இங்கே செடி முளைச்சிருச்சு, நீ ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. இந்த பர்சன் வந்து நம்ப தகுந்த ஆள் கிடையாது. 5 ஆஃப் வான்ஸ் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நிறைய குழப்பம். இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் மெஸ்ஸி எனர்ஜி, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பர்சன் வந்து டே ட்ரீம் பண்ணுறது, எதுவும் செய்யறதுக்கு கயலாகாது. ஒன்லி டே ட்ரீம், மொமெண்ட் டு மொமெண்ட். இப்போ வந்து நீங்கள் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இவ்வளோ பெரிய பாரம் இருக்குது, இந்த காதலை இழந்தாச்சு. அதனால் இப்போ வந்து இந்த பர்சன் யாரையாவது பார்த்தாங்க, ஃபிசிக்கலாக அட்ராக்ட் ஆனான்னா தி கோ ஒன் ஸ்லீப். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த ரொம்ப கீழ்த்தரமான ஒரு எனர்ஜி. இதில் போய் விழுந்துடாதீங்க, முடிஞ்சிட்டிங்க. விழமாட்டீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க குழந்தைய அவங்க பாதுகாக்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் லோ வைப்ரேஷன் எனர்ஜி. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, குப்பை. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.